தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தல் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசி நேர்களே. இந்த 2025வது வருட விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்க போகுது, உங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. சூப்பர். யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ இந்த தடவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நியூ இயர் சூப்பர், குரு பெயர்ச்சி சூப்பர், சனி பெயர்ச்சி சூப்பர், ராகுகேது பெயர்ச்சி சூப்பர், புத்தாண்டு பலனும் சூப்பர் அப்படின்னு எல்லாரும் சொல்லி முடிச்சாலும் வேற ஏதாவது சூப்பர்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறது தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படி ஒரு 10 வருஷமா நம்மளை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த தடவையாவது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சரி நம்புவோம். லைட்டா அப்படியே நியூ இயர்லேருந்து நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. கிஃப்டெல்லாம் வேற வந்துச்சு. புதுசா வந்து செப்பல்லாம் வாங்கினேன், ஷூலாம் வாங்கிட்டேன், நிறைய பேர் வேலெட் வாங்கிட்டேன். சரி அப்படியே நல்லா தான் போகுது போல, பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்க என் மனதிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன வளம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையுமே கொடுக்க போகுதுங்க. நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த வருடக்கோள்களுடைய டிரான்சிட்டை வச்சும் வருடக்கோள்களுடைய இடங்களை வச்சும் தான் வந்து புத்தாண்டு பலன்கள் தீர்மானிக்கப்படுது. சனி பயிற்சினா சனியை மட்டும் வச்சு சொல்ல போறாங்க. குரு பயிற்சி அப்படின்றது குருவை மட்டுமே பர்டிகுலர் பண்ணி அவர்களுடைய பார்வை பலத்தை வச்சு சொல்ல போகுது. ஆனால் அந்த புத்தாண்டு பலன் அப்படின்றது இந்த 4 கிரகங்களுடைய ஆளுமைக்குள் உங்களுடைய ராசி எப்படிலாம் இருக்கு, அதை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும் இந்த வருடம் அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். அந்த வகையில பார்த்தோம்னா 6ல் வந்து சனி, 6ல் சனி சத்து சம்ஹார நாசம்னு சொல்லுவோம் நாங்க. யூஸ்வலி சனி வந்து 3ல் 6ல் 11ஆம் இடத்துல வந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான நேரம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கடன் அடையல நினைச்சீங்களோ அத்துணை பேருக்கும் கடன் அப்படின்றது இந்த ஒரு வருடத்திற்குள் கண்டிப்பாக அடைஞ்சு அடுத்த ஒரு புதிய ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னாலே குணரோக சத்ரு தாங்க. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் வியாதியால் அவஸ்தைப்பட்டீங்களோ, யாரெல்லாம் வந்து உடல்நிலையால் கஷ்டப்பட்டீங்களோ, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே வியாதியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, கவலையே படாதீங்க. உங்களுடைய ஒரு ஆளுடைய ஒரு நல்ல பாசிட்டிவ் கிரகங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போதுங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போதோ அப்படிதான் தோணுது. நிறைய துளாராசிக்காரங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு ஆகலையான்னு கேட்காதீங்க. எல்லாருக்கும் ஆக வைக்கிறவங்களுக்கு ஆகாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஆக போகுது. நிறைய பேருக்கு திருமணம் கைகூட போகிறது. ஏன்னா குருவுடைய டைரக்ட் 7ஆம் பார்வை, குருவோடைய 5ஆம் பார்வை உங்கள் மேல் விழுகிறது. விசேஷ பார்வை வேற. 5ஆம் பார்வை அப்படின்னாலே வந்து 5 அப்படின்னாலே வந்து அறிவுத்தன்மை, 5 அப்படின்னாலே காதல், 5 அப்படின்னாலே சிந்தனை. ஸோ நிறையா பேருக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்க போகுது. துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக நடக்க போகுது. நிறைய பேருக்கு மனதிற்கு இனித்த, மனதிற்கு பிடிச்ச, எத்தனை நாள் வரைக்கும் எனக்கு அது வேணாம், இந்த பொண்ணு வேணாம், அந்த பொண்ணு வேணாம் தட்டி கழிச்ச துளாராசிக்காரங்க உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. துலா ராசியில் சந்திரன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த பிளானட் இருந்தாலும் அந்த பிளானட் இயங்க போகிறது. ஏன்னா குருவோட பார்வைப்படுது. ஸோ கண்டிப்பாக அந்த கிரகங்கள் வலிமை அடைய போகிறன. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. யாருக்குன்னா துலா ராசிக்கு தான். நீங்கள் சந்திரன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் லக்னம் துலா லக்னமாக இருந்தாலும் சரி, துலாம் அப்படின்ற வீட்டில் உங்களுக்கு எந்த ஒரு பிளானட் அமர்ந்திருந்தாலும் சரி, அந்த பிளானட்டின் வழியாக ஒரு ப்ளஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த 2025வது வருட புத்தாண்டு தமிழ் புத்தாண்டில் நிகழப்போகிறது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களிலும் மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது இருக்குது. யாரெல்லாம் வந்து கடன் கஷ்டப்பட்டீங்களோ கடன் அடைய போகுது. யார் உங்களை கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி உங்களை வந்து மனது குலைய வச்சாங்களோ அவங்களாம் உங்கள் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகிறாங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அழிவாங்க. அடுத்த வருஷம் இல்லை அடுத்த ஜென்மம் அதெல்லாம் இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் அழியிறதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்கன்னா நீங்கள் அப்படிலாம் சந்தோஷப்படுற ஆளே கிடையாதுங்க. ஏன்னா துளாராசிக்காரங்க மாதிரி சாஃப்ட் யாருமே இல்லை. அதனால் உங்கள் கண் முன்னாடி அழியிறத பார்த்து அப்போ கூட ஐயோ பாவம் தான் பரிதாபப்பட போகிறீங்க. திரும்ப போய் தயவு செஞ்சு அந்த இடத்துல போய் நின்றுடாதீங்க. நிறையா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. நிறையா பேருக்கு வந்து அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது 100% இருக்குது. நிறையா பேருக்கு வந்து 2, 3 வீடெல்லாம் வாங்குறதுக்கான யோகமாக இருக்குது. ஒரு வீடுக்கே வழிகடன் எங்கே 2, 3 வீடுனா கண்டிப்பாக வாங்குவீங்க. இன்னும் 3 வருஷம் இருக்குது நம்மளுக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடுனா கூட 3 வருஷத்துக்கு 3 வீடு வாங்கிடலாம். அதனால் கவலையே பட வேணாம். நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. இன்னுமே சொல்லப்போனால் 3ஆம் இடத்திற்கும் குரு பார்வைங்க. துளாராசிக்காரங்க முயற்சி பண்ணுறதெல்லாம் பலித்தமாக போகுதுங்க. தனுசுக்கும் குரு பார்வை. நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது அப்போ யாரெல்லாம் துளாராசி மாணவர்களாக இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நீங்கள் 10வது படிக்கலாம், 12வது படிக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபாரினுக்கு படிக்கலாம். எது படிக்கிறக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அத்துறை மாணவர்களும் போட்டித் தேர்வில் வெற்றி அடைய போகிறீர்கள். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கோட எக்ஸ்ட்ராடனரி மார்க்கோட நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. சூப்பரான டைம் பீரியட் துளாராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலம் திரும்ப வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால இந்த நேரத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் உச்சத்துல தான் இருப்பீங்க.
நிறைய பேருக்கு கடன் பைசலாகத்த கண்கூட பை கிரெடிட் கார்டு கடனில் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கடன் அடையும். எங்கேருந்து காசு வரும்னு தெரியாது, ஏன் வருதுன்னு தெரியாது. எப்படியாவது காசு வந்து ஒன்றா உங்களுக்கு வரும், இல்லை குடும்பஸ்தான சொல்லக்கூடிய 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயம். நிறைய பேருக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ட், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூலமாக பணம் வந்து அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து நல்ல குருமார்கள்லாம் கிடைக்க போகிறாங்க. அதே மாதிரி கும்பம் அப்படின்ற வீட்டுக்கும் வரக்கூடிய அந்த விழக்கூடிய குருவோட பார்வை எக்ஸ்ட்ரானே இருக்குது. துலா ராசிக்காரங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் அப்படின்ற வீட்டில் யாருக்கெல்லாம் எந்த பிளானட் இருந்தாலும் சரி, அதே மாதிரி தனுசு அப்படின்ற வீட்டில் யாருக்கெல்லாம் எந்த பிளானட் இருந்தாலும் சரி, கும்பம் அப்படின்ற வீட்டில் யாருக்கெல்லாம் எந்த பிளானட் இருந்தாலும் சரி, குருவுடைய சூப்பரான லைட்டு மூலமாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. அந்த இடம் பாசிட்டிவாக இயங்க போகுது. அப்படி பார்த்தோன்னா துளாராசிக்காரங்களுக்கு பெருசாக வந்து நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடிய காலமாக முதல் ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மற்ற இருக்கக்கூடிய 3 குவார்ட்டர் நம்ம வந்து என்ன மேடம் அப்படின்னா, அதுலலாம் கொஞ்சம் ஈடுபட போகிறீங்கன்னு அர்த்தம். பார்த்துக்கங்க. கொஞ்சம் அந்த லிக்கரை யூஸ் பண்ணுற விஷயத்துலையோ, இல்லை என்ன சொல்கிறது, மது, லாகிரி வஸ்துக்கள் யூஸ் பண்ணுற இடத்துலையோ தேவையில்லாமல் போலீஸ்லலாம் மாட்டிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. துளாராசிக்காரர்கள் கவனம், கவனம், கவனம். எல்லாம் ஓகே தான். மிஸ்டர் ராகு ரெடியாக இருக்கார். அது எப்படி இவன் மட்டும் நல்லா இருந்தார்லாம், ராகுக்கு அநியாயத்துக்கு பொறாம வேற. அதனால கொஞ்சம் பார்த்து உங்களை வந்து இந்த இடத்துல மாட்ட வைப்பார். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எப்போ அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லேயும் முதல் 3 முதல் 6 மாதங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் மீதான தேவையற்ற ஒரு சபலமோ, இல்லை தேவையற்ற ஒரு எண்ணமோ வந்து உங்களை ஒரு சின்ன ஒரு சர்க்கிளில் கொண்டு போய் விடக்கூடிய நேரமாக இருக்குது. அதில் மட்டும் கவனம். எல்லாமே சூப்பர் தாங்க. நம்ம எல்லாமே சூப்பராக இருக்கும்போது தானே அதீத கான்ஃபிடென்ட்டும் அதீத கர்வமும் வரும். இதெல்லாம் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். நம்ம பண்ணல, ராகு தான் பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து வீடியோ பார்த்துட்டோம்ல, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த இடங்களில். அப்படியெல்லாம் இருக்குது, நல்லா உடம்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியாக வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம் போலீஸுக்கு ஃபைன் கட்ட வேணாம். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் சின்ன ஃபைனுன்றது ரொம்ப பெரிய ஃபைனாக போயிட்டு தேவையில்லாத பேச்சுக்கு ஆளாகக்கூடிய நிலைமையை ராகு கொண்டு வந்து விட்டுருவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 6ஆம் இடம் சத்ரு சம்ஹார நாசம்னு சொன்னேன். இந்த 6ஆம் இடம் தான் ஹெல்த்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அதனால கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சனியுடைய பார்வை இருக்குது. சுபந்தான், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன மருத்துவ செலவின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய, யாரெல்லாம் குழந்தைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு சின்ன மருத்துவ செலவின் மூலமாக அந்த குழந்தை பிறப்பு கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் துளாராசியில் இருக்கக்கூடிய வாத்தியாராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேமராமேன் இருக்கவங்களோ, சினித்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பார்லர்லாம் வச்சுட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் அழகுக்கலை நிபுணராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் நிதி சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கீங்களோ, இல்லை உங்களுக்கு துலாம் அப்படின்ற இடத்துல என்ன பிளானட் இருக்கோ ஓகே, அந்தோட காரகத்துவம் முழுமையாக இயங்க போகிறது. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்றது கிடைக்க போகுது. அங்கே செவ்வாய் இருக்கா, அண்ணன் மூலமாக இல்லை லேண்டு மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. இல்லை உங்களுடைய கடன் அப்படின்றது அடைய போகுது. இல்லை இது வரைக்கும் ஹெல்த் இல்லாமல் அப்படியே தவிச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்க போகுது. செவ்வாய் தான் கல்யாணத்துக்காரகன். இல்லை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓகே, 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகுமாலாம் கேட்கக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஓகே, அதனால அந்த இடத்துல கவனமாக இருந்துக்கங்க. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி ராகு வேற ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே தூண்டி விடுவார். அதனால அதில் கொஞ்சம் திருமணம் ஆண்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நான் இன்டெரக்டாக சொல்லிட்டேன், பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த இடத்துல சந்திரனோட கூடி உங்களுக்கு சூரியனே இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போது, நிறைய பேருக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க போகிறீங்க, தலைமைத்துவம் கொடுக்க போது. அப்பாவோட உடம்புல மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி கவனம் அக்கறையோடு வச்சுக்கணும். அந்த இடத்துல புதன் இருப்புனா நீங்கள் தான் ராஜாங்க, ஹிட்டாக போகிறீங்க. நிறைய வந்து புத்தியால் வேலை செய்ய போகிறீங்க, நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்க போகுது, நிறைய சூப்பராக இருக்க போகிறீங்க, நிறைய குலதெய்வத்தோட பிளெஸிங்லாம் கிடைக்க போகுது, நிறைய பேர் வாயால் பிழைக்க போகிறீர்கள், பேசி பேசியே வந்து சம்பாதிக்க போகிறீங்க. போதுண்டா சாமி நீ ஆத்துனதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பேச போகிறீங்கன்னா பார்த்துங்க. துளாராசி வாயிலேருந்து பேச்சே வராது. பேசுனா பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் பேசவே மாட்டாங்க, பார்த்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த உங்களையே வந்து பேச வைக்கிற மாதிரியான பிளானட்லாம் இயங்க போகுது. அந்த இடத்துல குரு அப்படின்னு இருந்ததுன்னா சொல்லவே வேணாங்க. கண்டிப்பாக வீடு மனை வாகனம் அமைவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய இந்த தடவை பசுமாடை பார்க்க போகிறீங்க, பசுமாட்டுக்கான தேவைப்படுற விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்காருன்னா கவலையே படாதுன்னா, குரு ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கவனம் அம்மாவுடைய உடல்நிலையிலும் உங்களுடைய வயிற்றுலையும். ஓகே, துளாராசி ஓப்பன் பண்ணி யாருக்கெல்லாம் ராகு உட்காந்துருக்கோ இந்த பயிற்சியில் அவங்க வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். ஏன்னா குரு ராகு சேர்ந்தாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொலஸ்ட்ராலையும் கொடுத்துரும். அது அம்மாவுக்கு கொடுக்குதா இல்லை உங்களுக்கு கொடுக்குதான்னு தெரில, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த பிளானட்டுமே இல்லை, நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் தான் வந்து லக்கியோ லக்கி, ஜாக் பாட்டு தான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும்.
ரொம்ப கவனமாக வெளியில போயிட்டு வர இடத்துல இருக்கணும். கொஞ்சம் வண்டி வாகனம் கவனம் இருக்கும். திடீர்னு நான் இதத்தான் யோசிச்சேன். ஆனா அங்க போய் நான் மறந்துட்டேனே அப்படின்ற மாரி விஷயத்தலாம் ராகு கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. ஸோ 1க்கு 2 தடவ செக்லிஸ்ட்ட போட்டு வீட்ல போட்டு பார்த்துட்டு போய் ஒரு இடத்த அட்டெண்ட் பண்ணக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் சக்சஸா. ஸோ சூப்பரா இருக்க போது துலா ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி 6ல வந்து சனி வராரு. 10வதுக்கு குருவுடைய பார்வை இருக்கு. வேற என்ன வேணும் சொல்லுங்க? எல்லாத்தையுமே தம்சம் பண்ணி எதிரி நாசம், சத்ரு சம்ஹார நாசம் கிடைக்க போகுது. 6ல வந்து அதுவும் உட்கார்ந்திருக்காரு. அதுவும் இப்போ நீங்க என்ன உங்களுடைய நீங்கள் உச்சமடைய விடும். உங்க ராசிநாதன் உச்சமடையக்கூடிய வீட்டிலேயே வந்து சனி அமர்தல் அப்படின்றது உங்களுடைய வேலையில் மிகச்சிறந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கான நேரம். நெறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரமோஷன்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இருக்கிற வேலைய விட்டு இன்னொரு வேலைக்கெல்லாம் போயிருப்பீங்க துலா ராசிக்காரங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் ஒரு மிகச்சிறந்த பிளஸ் அப்படின்றது இருக்க போது. கல்யாணம் நடக்க போது, வீட்ல கல்யாணம் நடக்க போது, குவா குவா சத்தம் கேட்க போகிறது. எல்லாமே சுபத்துவமாகத்தான் நடக்கப் போகிறது. உங்களுடைய செயல்பாடுகளிலும், சிந்தனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீர்களேயானால், துலா ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பிளஸ்ஸ கொண்டு வந்து குடுக்கும். அத தாண்டியும் முடியும்னு நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க, சுவாமி மலையில போய் சுப்பிரமணிய வழிபாடு பண்ணிட்டு வந்தா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும். என்னால சுவாமி மலைலாம் முடியாதுல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரோட ஃபோட்டோவ எடுத்து நீங்க எப்பலாம் ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்களோ, அப்பலாம் வால்பேப்பர வச்சு அவர பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அந்த வேலைய போய் தொடங்குங்க. அது அமோக வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். துலா ராசிக்காரங்க நெறைய வந்து ஆஷ் கலர்லாம் ஆஃப் ஒயிட்லாம் ஒரு வந்து வேர் பண்ணீங்கன்னா, சக்சஸ் தான் உங்களை தேடி கண்டிப்பாக வரும்.